அத்தி மரம், அத்திப்பழம் இருக்குல்லங்க, அத்திப்பழ மரம் தான் இது. இதனுடைய இலைகள் இருக்குல்ல, இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தட் சொல்லிட்டு சரக்கு அடித்தேன் அப்படின்னா இந்த குளிர்பானத்தை தான் நான் வந்து ரெடி பண்ணி நான் காலங்காத்தால் வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டாக் மார்க்கில் குடிப்பேன். அதுக்கப்புறம் அந்த எரிச்சல் தன்மை இருக்காது, தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் எல்லாம் எரிகி. வாழலையில் சாப்பிடுங்க, வாழலை கிடச்சா வாழலையில் சாப்பிடுங்க. இந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் கொடுக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு கொடுக்குறாங்க, அந்த ஹோட்டலுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. எல்லாரும் வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனலுங்க. மக்கள்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம் மக்கள்ஸ். சரி, ஓகே, தம்ப்ளைனு டைட்டில் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க மக்களே. ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுடைய ஃபார்மெல்லாம் காமிச்சு, கோழி செட்டு தான் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கறி வத்து சாப்பிட்றது, ட்ராவல் விளாக் இப்படியே போயிட்டுருக்கு. சரி, கொஞ்சம் சேஞ்சாக இன்றைக்கி இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால கண்டென்ட் கிடைக்காமலாம் இல்லை மக்கள்ஸ். கண்டென்ட்லாம் 1000 கண்டென்ட் இருக்குது. நினச்சா கண்டென்ட் இன்றைக்கி நம்ம நினச்சா கிளம்பி வெளியே போகலாங்க, அதுவும் போகலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ஊட்டி ரயில் வீடியோ போடுங்க, மலை ரயில் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே பண்ணலாம். நீங்கள் சொல்கிறனால எனக்கு ஆர்வமாக தான் இருக்குது. விரைவில் ட்ராவல் விளாக்கெல்லாம் பண்ணுறேன். இந்த மந்தில் கண்டிப்பாக ஒரு 4-5 பிளேஸ் விசிட் பண்ணிடலாம். நல்லா பெரிய பெரிய பிளேஸ், நல்லா ஒரு எக்ஸைட்மெண்ட்டான பிளேஸை விசிட் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். இன்றைக்கிட்ட வீடியோவில் இதை மட்டும்தான் காமிக்க போகிறேன்னா, அதாவது என்னோடய கோழி செட்டு தான் காமிக்க போகிறேன்னா அது மட்டும் கிடையாது. சில உங்கள் உடம்புக்கு நன்மை பயக்கூடிய, நம்ம உடம்புக்கு நன்மை பயக்கூடிய சில விஷயங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்காகத்தான் இப்போ என்ன கையில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, கோழிகளுக்கு தீனி வச்சுருக்கேன். வாங்க கொண்டு போய் கோழிக்கு கொண்டு தீனியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கறிவேப்பிலை பறிச்சுட்டு வரலாம். அந்த கறிவேப்பிலை பறிச்சுட்டு வந்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள், சரிங்களா? அது ரொம்ப நல்லது. கறிவேப்பிலைன்றது நம்ம முடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, நிறைய உடம்புக்கு பெனிஃபிட்ஸான நிறைய சத்துக்கள் கறிவேப்பிலையில் இருக்குது, சரிங்களா? அவனை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்கள்ஸ். எந்த வீடியோ நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிற வீடியோ மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா இப்போ நான் ஒன்றும் பெரிய சித்த வைத்தியர் கிடையாதுங்க. நான் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கலாம், சரிங்களா? சரி, அவங்க போல வாங்க, கொண்டு தேனி போட்டலாம் கோழிக்கு. நேற்று மக்களே ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேங்க. அந்த ரீல் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மக்களே. என்னப்பா அந்த ரீல்னு கேட்குறீங்களா? அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய காரோ பைக்கோ அதுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பென்ஸ் கார் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பென்ஸ் காரை நம்ம எப்படி பாதுகாத்து அது எவ்வளோ பாங்காக வச்சுப்போம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து விலை ரொம்ப காஸ்ட்லியான பொருள் வாங்குகிறோமே, அதையே நம்ம அவ்வளோ ஸ்க்ராட்ச் விலகாமல் அப்படி பாதுகாக்கிறோமே. இந்த உயிருக்கு நம்ம உடம்பு தான். ஆனால் நம்ம அப்படிங்கிற நம்ம யாரை சொல்கிறோம், நம்ம யாரை குறிக்கிறோம்? நம்மளுடைய உயிரைத்தானே சொல்கிறோம். இந்த உயிருக்கு எல்லாவற்றாகவும் இருக்கக்கூடிய இந்த உடம்பை அப்போ நம்ம எப்படி பாதுகாக்கணும்? இது வந்து தங்கம், வைடூரியம், மாணிக்கம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்பு தான். ஏன்னா நம்ம உடம்பு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா, இப்போ நான் சொன்ன பாருங்கள், இந்த தங்கம், வைடூரியம், மாணிக்கம் இதை எதை வேணாலும் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும், வாங்க முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். ஆனால் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும். அதை அவர் அந்த வீடியோவில் அவர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப அந்த ஒரு ரீல் வந்து என்னை பர்டிகுலராக ரொம்ப வந்து தாக்கிடுச்சு. நம்மளும் வந்து என்னடா கறி அதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கிறோம், கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் கவனிக்காம போடுறோம் அப்படின்ட்டு. சரி, இதுக்கு மேலே கொஞ்சம் உடம்பையும் கொஞ்சம் கவனிச்சிக்கலாம் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி. இப்போ நான் சொல்கிற அந்த ஃபாலோ பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருக்கேன். ஆனால் வந்து கண்டினியூட்டியாக ஃபாலோ பண்ணல. எப்பாச்சும் அப்பப்போ ஃபாலோ பண்ணுவேன். பட் இதுக்கு மேலே ரெகுலராகவே ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, வாங்க கோழிகளுக்கு தீனி போட்டுடலாம், அதுக்கப்புறம் இப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோழி செட்டு அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட்டிவிட்டு நீட்டாக தேனி போட்டுடலாம். ஆக்சுவலாக வந்து இந்த கோழி செட்டை வந்து நானே தான் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இருக்கு. 1 2 3 4 5 6 இந்த 20 தூணை நானே, அது எவ்வளோ ஆழம் தெரியுமா மக்கள்ஸ்? ஒரு இவ்வளோ ஆழம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேலே குழி பறைச்சி மாங்குன்னு 1 வாரமாக பறைச்சி நானே இந்த தூணெல்லாம் நட்டு, நானே இந்த கம்பி வேலி சுற்றி நானே போட்டு, நானே பச்சை வாழையும் போட்டேன். அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்போ வந்து ஆக்சிடென்ட்லாம் ஆகலை. இப்போ ஆக்சிடெண்ட்டான கை வச்சுட்டு அதை பண்ணியிருக்க முடியாது. அப்போ வந்து பண்ணேன். அதனால் அப்போ என்ன பிளானில் பண்ணேன் அப்படின்னா, இதை கோழியை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு 2000 ரூபாய் என்னமோ தான் கொண்டே கோழி விற்றோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கே கோழி சரியாக போச்சு. மக்களே எல்லாம் ஜம்முன்னு கூட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க போய் தீனி போட்டுடலாம்.
சாப்பிடு 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 சாப்பிடு. அதனால் 1-2 கோழியில் வெளியே முட்டிடுச்சு மக்கள். சண்டை. சரி வாங்க அப்படியே அங்கே போகலாம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து கோழி வந்து பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், புதுசாக இருந்தவங்களுக்கு தெரியாது. இதில் வந்து நைட் வந்து கோழி ஏறி இதில் தான் அடைஞ்சிக்கும். ஃபுல்லாக எல்லாம் குச்சி இருக்குல்லங்க, சவுக்கு மர குச்சி இருக்குல்ல, அது வந்து ஃப்ரீயாக கிடச்சிது. ஒருத்தர் காட்டில் வந்து சவுக்கு மர தோப்பில் அறுவடை பண்ணிவிட்டு இதெல்லாம் சும்மா போட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதை கொண்டாந்து எடுத்து ஆணி அடித்து இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து அட்டை ரைட். அப்பா சரி ஓகே. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்க, இது எலுமிச்சங்காய் வந்து காய்ச்சி கீழே விழுந்திருக்கு. சூப்பர், வேறு லெவல். நம்ம வச்ச மரம், நான் வச்ச மரம், நானும் எங்கள் அம்மாவை வச்ச மரம். இந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழம் மரம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 காய்க்கு மேலே காய்ச்சிருக்குது. ஒன்றும் இல்லை 4 சேர்ந்து, பட் மேஜராக காய்ச்சது இந்த மரம் தான். ஒரு 1000 காய்க்கு மேலே காய்ச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த எலுமிச்சம்பழம் மரம் ஒரு 3000 ரூபா வருமானம் பண்ணி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், கோழியில் எடுக்க வேண்டிய வருமானத்தை இதில் எடுத்தாச்சு. சரி வாங்க, சரி போகலாங்களா? அது இல்லாமல் உங்களுடைய கோழி செட், இப்போ கோழி செட் வைக்கிறீங்க வைங்களேன், இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் மரத்தை 2-3 வச்சிட்டிங்கன்னா இந்த கழுகோ கத்தி வேசாலின்னு சொல்லக்கூடிய, அதுக்கு பேர் 2 தெக்கத்தேரியாவில் ஒரு பேர் சொல்லுவீங்க, எங்கள் ஏரியாவில் கத்தி வேசாலின்னு சொல்லுவோம். அதுவோ அல்லது வேறு ஏதாவது ஒன்று வரும்போது அந்த கோழி குஞ்சுகள்லாம் போய் இந்த முள்ளு மரமாக இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சை மரத்துக்கடி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதனால் பிடிக்க முடியாது. சொன்னால் இது வந்து ஒரு அரணாவும் இருக்கும் கோழி செட்டுக்கு, குஞ்சுகளுக்கு, கோழி குஞ்சுகளுக்கு இது வந்து ஒரு அரணாவும் இருக்குன்னு வைங்களேன். சரி ரைட்டு, கறிவேப்பிலை பாக்கெட்டில் வச்சுருக்கேன். சரி வாங்க போகலாம், போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் மக்கள்ஸ். அடுத்து பாருங்கள், எங்கள் கிணத்துமேட்டுக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துல பாருங்க மக்கள்ஸ், ஏகப்பட்ட தூக்கணாங்குருவி கூடுங்க, பறக்குதா தூக்கங்களை பறந்து போயிட்டுருக்காங்க. பாருங்க 1 2, அப்போ அங்கே பாருங்கள் எத்தனை தூக்கணாங்குருவி கூடுங்க. இதை பாருங்க எல்லாம் அங்கே போய் அலையுது பார்த்தீங்களா, அதுதாங்க தூக்கணாங்குருவி. தெரியுதா இல்லையா மக்கள்? அதான் பாருங்க தெரியுது பார்த்தீங்களா, நல்லா ஜூம் பண்ணிட்டா. இங்கே பாருங்க 1 2, அங்கே 3 பறந்து போயிட்டுருக்கு பாருங்க. இந்த உள்ள இங்கே எல்லாம் தூக்கணாங்குருவி கூடுதாங்க. சரி ஓகே, இங்கே எதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா, அங்கே பாருங்க இப்போ தான் ஒன்று புதுசாக கட்டிக்கிட்டு இருக்குது, நிறையா தூக்கணாங்குருவி கூடு இருக்குது. நம்ம கிணத்தினுடைய ஆழத்தை பார்க்குறீங்களா, இங்கே பாருங்க சரியான ஆழம், கிட்டத்தட்ட 60-70 அடி வரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட தண்ணி வந்து முக்கால்வாசி தண்ணி, கால்வாசி தண்ணி மேலே இருக்குதுன்னு வைங்களேன். சரி ரைட்டு, இந்த இடத்துல வந்து இந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மரம் என்ன மரம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு தெரியும். இந்த மரத்துக்கு பேர் வந்து அத்தி மரம். அத்திப்பழம் இருக்குல்லங்க, அத்திப்பழ மரம் தான் இது. இதனுடைய இலைகள் இருக்குல்ல, இந்த இலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்சருக்கு ரொம்ப நல்லது, சரிங்களா. பட் இதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மருத்துவருடைய ஆலோசனைப்படி இந்த அத்தி இலைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. ஒரு 4 5 தான் எடுக்க சொன்னாங்க நேற்று வீடியோவில் பார்த்தேன். பட் நான் வந்து ரொம்ப காலமாக அந்த அத்தி இலை சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வெளியே இந்த காரமான பொருட்கள்லாம் நிறைய இந்த உணவில் சேர்த்துக்கிறோம்ல, அதனால் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த அத்தி இலை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அல்சருக்கு நல்லாவும் சொல்லுவாங்கன்னு வைங்களேன். அத்தி இலை அல்சருக்கு நிறைய நல்லது, அதுபோக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயின் நான் சாப்பிட்றது இந்த அல்சருக்கு தான் சாப்பிட்றேன். இது இந்த மாதிரி எதாவது கழுவிக்கலாம், இந்த வெள்ளை வெள்ளைன்னு இருக்கலாம், அதை கழுவிக்கலாம். ஓகே ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கருவேப்பிலை தலை எங்கே வாருங்க, நான் பறிச்சது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். எனக்கு கருவேப்பிலை தலை ரொம்ப பிடிக்கும். நான் நார்மலாகவே கருவேப்பிலை தலை பச்சையாக வாயில் மென்று சாப்பிடுவேன். ஆனால் இந்த மாதிரி சாப்பிடும்போது வந்து ஈஸியாக சாப்பிட்லான்னு வைங்களேன். கருவேப்பிலை தலையை ஃபஸ்ட்டு ஜாருக்குள்ளே போட்டேன், ஓகேங்களா. அதுக்கடுத்து பறித்து அலாசி வச்ச அத்தி இலை, சரிங்களா, அத்தி இலையும் உள்ளே போட்டேன். கருவேப்பிலை தலை தலைமுடிக்கு கண்ணுக்கெல்லாம் நல்லது, அத்தி இலை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்லது, சரிங்களா. அதுக்கப்புறம் இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க எருமத்தயிர், சரிங்களா. எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி தயிர் நீங்கள் சாப்பிட முடியாது. உலகத்தில் மீன்ஸ் நான் சொல்கிறதுனா கடைகளில் சொல்கிறேன், சரிங்களா. கிராமப்புறங்களில் மாடு வளர்த்துறவங்க, அது நாட்டு மாடு அல்லது எருமை 2ல் மட்டும் தான் இந்த மாதிரி தயிர் கிடைக்கும், நல்லா கெட்டியாக கிடைக்கும். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற ஆடை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து என்ன ஆகுதுன்னா, அல்சர் இருந்தாலும் கூட எச்சு பண்ணிடும். அந்த வெண்ணெயாக இருக்கிறது வந்து அல்சர் எச்சு பண்ணிடும். அதனால் ஆடை ஒதுக்கி விட்டு தயிர் எடுத்து போட்டுக்கிறோம், ஓகேங்களா. 1 ஸ்பூனு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. தயிர் 2 ஸ்பூன் போதும், அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. மோர் மாதிரி தான் நம்ம குடிக்கிறோம். அதுக்கடுத்து
நான் வந்து தூளுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடையில் வந்து ஒயிட் சால்ட் தூளுப்பு இருக்குல்ல, அது வந்து யூஸ் பண்ணவே கூடாதுங்க. அது ரொம்ப கெட்டதில்லை. ஒன்று கல்லுப்பு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிந்து உப்புன்னு இந்து உப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாகிஸ்தானில் ஒரு பாறையை அரைச்சி வரக்கூடிய ஒரு உப்பமா. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொன்னார், பட் எந்த விதத்துலையும் தெரில. ஆனால் அவர் சொன்னார், அப்போ அதை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதாங்க மேட்ரு முடிஞ்சு. இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரைக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம இதுக்கு ஊற்றுற தண்ணி என்ன பண்ணுறோம், சுத்தமான தண்ணி. உள்ளே பார்த்தீங்களா இல்லையா, தேற்றான் கொட்டை மிதக்குதா பானைக்கால, அது வந்து 2 கொட்டை தேற்றான் கொட்டை. இதுக்குள்ளே வந்து வெட்டி வேற முடிஞ்சு வச்சுருக்கோம். சரிங்களா, நான் வந்து என்னைக்கு இந்த பானை வாங்கணும் அன்னையிலேருந்து இதை ஃபாலோ பண்ணி இந்த தண்ணி தான் மக்கள் நான் குடிச்சிட்ருக்கிறேன். ஓகேங்களா, இந்த தண்ணியை வச்சு குடிக்கும்போது உடலுக்கு அது எவ்வளோ நன்மையாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சரிங்களா, ரைட், வாங்க இதை கொண்டே ஊற்றி ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அந்த தேற்றான் கொட்டை எதுக்காக உள்ளே போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, அது வந்து வாட்டரை வந்து சுத்திகரிக்குமாம். ஆல்ரெடி நம்ம கிணத்து தண்ணி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட காமிச்சேன்னா அந்த கிணறு தான் நம்ம கிணறு. இருந்தாலும் அது சொல்ல யூடியூப்பில் பார்த்தா அதனால் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கடுத்து இந்த பிரீத்தி மிக்சி மக்கள்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் இருக்கும். இன்னும் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. சரிங்களா, அது ஏன்னு எங்களுக்கும் தெரியல. மேபி இந்த வீடியோக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் ஆயிருமேன்னு தெரியல. பட் ஆனால் இன்ன வரைக்கும் இந்த மிக்சி போட்டு ரொம்பலாம் தட்ட மாட்டேன் மக்கள்ஸ். கரெக்டாக யூஸ் பண்ணிக்க. பாங்காக வச்சுருக்கேன், அது பாங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்பா இப்படிலாம் கழட்டினா அப்புறம் பாங்கு இருக்காது. சரிங்களா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இது பாருங்க, எதனால் வந்து சின்ன ஜாரில் அரைக்கிறேன் அப்படின்னா, இதில் அரைச்சா தான் இந்த இலை நல்லா அரையும். நீங்கள் பெரிய ஜூஸரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அது நல்ல ஜாராக இருந்தால் அரையும். பட் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஜூஸர் ஜார்லாம் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சின்னதில் போட்டு அரைச்சி நல்லா மாவாட்டு அரைச்சிக்குவேன். சட்னி மாதிரி அரைச்சி இதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி இதை தூக்கி இதில் மிக்ஸ் பண்ணிடுவேன். அவ்வளோதான், சிம்பிளான மேட்ரு. அவ்வளோதான் மக்கள்ஸ். இப்போ நீங்கள் பார்த்த இந்த குளிர்பானம் தான் என்னுடைய இதுக்கு மேலே ரெகுலராக நான் குடிக்க போகிற குளிர்பானமாக இருக்க போகுதுங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அப்பப்போ குடிச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்காச்சும் ஓப்பனாக சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி சரக்கு அடிச்சுட்டு வந்தேன்னு வைங்களேன். இப்போ கொஞ்சம் அதிகமாக அடிக்கிறது இல்லை. அன்றைக்கி வீடியோ போட்டதுலேருந்து அடிக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் வந்து நைட் வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வயிறு எரிச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னடா பண்ணுறேன்னு யோசிக்கும் போது சரி நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடித்தேன் அப்படின்னா இந்த குளிர்பானத்தை தான் நான் வந்து ரெடி பண்ணி நான் காலங்காத்தால் வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டாக் மார்க்கில் குடிப்பேன். அதுக்கப்புறம் அந்த எரிச்சல் தன்மை இருக்காது, தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் எல்லாம் எரிகி. அதுக்கப்புறம் இந்த இதை நான் செஞ்சு குடித்தேன் அப்படின்னா எரியாதுன்னு வைங்களேன். ஸோ அதனால் அதுக்காக நான் கண்டுபிடிச்ச மெத்தடு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அத்தையிலேயும் நிறைய பயன் இருக்குது, கறிவேப்பிலை நிலையில் பயன் இருக்கா, அதனால் இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அது இல்லாமல் இதை நான் வந்து யாரையும் வந்து ட்ரை பண்ண சொல்ல கிடையாது. நான் தெளிவாக சொல்லிடுறேன், யாரையும் நீங்கள் ட்ரை பண்ண. ஏன்னா அது நிறைய பிரச்சனை இருக்குது மக்கள்ஸ். ஏன்னா ஒரு சிலைக்கு சேரும், ஒரு சிலைக்கு சேராது. என்ன நான் ட்ரை பண்ணுற மக்கள்ஸ் அவ்வளோதான். சரிங்களா, நீங்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கிட்டு இது உங்கள் உடம்புக்கு ஆகுமா ஆகாதா, பிபிக்கு இது ஏற்றி விட்டுருமா, கொலை ஏதாவது பண்ணி விட்டுருமான்னு எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்ம கொஞ்சம் காட்டுத்தனமாக அந்த மாதிரி தான் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம். சரி, ஓகே மக்கள்ஸ், வாங்க குடிக்கலாம். வேறு லெவல். இதில் இன்னொன்று என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் இதுக்கு மேலே அப்படி பண்ணலான்னு இருக்கேன். நான் நேற்று அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். 2-3 வேப்பந்த இலை குளுந்து இருக்குல்ல, குளுந்து வந்து நேற்று போட்டு குடித்தேன். அப்படி குடிக்கும்போது 2 வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி குடிக்கல. குடிச்ச அப்படின்னா அந்த வயிற்றில் இந்த கீரிப்பூச்சி தொந்தரவுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட இல்லாமல் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேப்பந்தால் அதிகமாக சேர்த்துக்கூடாது, கிட்னிக்கு ரொம்ப ஆபத்து. அதனால் 2 வீக்ஸ்க்கு ஒரு டைம் அதில் கொஞ்சம் வேப்பந்தாலை போட்டு குடிக்கலாம், தப்பு இல்லை. சரி, ஓகே, வாங்க குடிக்கலாம். வாங்க. காலங்கத்தால் மோர் குடிக்கிறது எந்த விதத்துலையும் பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். மோர் கறிவேப்பிலை இருந்தாலும் அத்தைகளை வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் உப்பு, அவ்வளோதான். தயிர். மக்கள்ஸ், ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் முருங்கை சூப்பு ரெடி, முருங்கை கீரை ரெடி. சரிங்களா, முருங்கைத்தலையை உப்பையுமே தண்ணியும் போட்டு உப்பு தண்ணி ஜீரகத்தையும் போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அரைவாசியை சுண்டை விட்டு வடித்தா முருங்கை சூப்பு ரெடி. வெங்காய மிளகாயை தாளிச்சு விட்டு அதுக்குள்ளே முருங்கைத்தலையை போட்டு கடைசியாக தேங்காய் பூ போட்டு இறக்கணும் அப்படின்னா முருங்கை கீரையும் ரெடி. அதுக்கப்புறம் கேரட்டு பொரியல், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு, ஒரு பழம். சரிங்களா, இதுதான் இன்றைய காலை உணவு. வாழையில தான் ஒரு 4-5 நாளாக வாழையிலை சாப்பிட்ருக்கிறேன். வீட்டில் இருக்கும் போது அதை நம்ம அனுபவிச்சுக்க முடியும். வாழையிலை சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதெல்லாம் மாதிரி வெளியே போயிட்டோம்னா கண்டதையும் கட்டி அப்புறம் எதாவது கிடைக்கிறதான் சாப்பிட முடியும். அதனால் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் மக்கள்ஸ். அது இப்போ கொஞ்சம் நாளாக தான், அதான் அந்த ஒரு வாரமாக தான் அந்த ஹெல்த் கான்சியஸாக இருக்கும்னு சொல்லியிருக்குது. அப்போ தான் எடுத்துகிட்டு வர அப்போ பல்லவி. இங்கே பாருங்க, இதில் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா மாப்பழ சம்பாவும் கருப்பு கவனையும் போட்ட
இது அதுக்கு பேர் என்னது, கூழ். கூழ் சரிங்களா, கூழ் ரெண்டையுமே அரைச்சி நாட்டு சக்கரை போட்டு ரெடி பண்ணுறது. மாப்பிள்ளை சம்பாவும் கருப்பு கவனியும் சரிங்களா. இது யாருக்குன்னா தவனுக்காக ரெடி பண்ணுதா, அப்புறம் எல்லாருமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சாப்பிட்டுருக்குறோம். சரி ஓகே சாப்பிட்லாங்களா. அது அடிஷனலாக அதுவும் இருக்குது. இது என்னென்னு மட்டும் உங்களுக்கு இது இருக்குது சரிங்களா. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, கருப்பு கவனி அரிசியுமே மாப்பிள்ளை சம்பா இருக்குல்லங்க, ரெண்டே வாங்கினு இந்த மாதிரி அரைச்சி அதை வந்து கூழ் காய்ச்சி அது கூட நாட்டு சக்கரை போட்டு காய்ச்சினா வேலை முடிஞ்சுங்க சரிங்களா. கொஞ்சம் பால் ஊற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள. ஏன்பா பால் ஊற்றிருக்கு தானே, பால் நாட்டு சக்கரை. சாப்பிட்லாமா. சரி ஓகே மக்கள், இனிப்புன்னு ஆரம்பிச்சாச்சு. வேறு லெவலில் ரொம்ப நல்லது இந்த கருப்பு கவனி, இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசிலாம். நம்மளால் டெய்லி சோப்பாடாக்கி சாப்பிட முடியாதுங்க, ஆனால் இந்த மாதிரி வந்து சைடு உணவை எடுத்துக்கலாம். அளவில் முருங்கைக்கீரை அட்டகாசம். பழத்தை சாப்பிட்டுட்டு அதெல்லாம் சாப்பிடணும். என்றைக்குமே வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பழம் சாப்பிடக்கூடாதாம்மா. அப்படி சாப்பிட்டா அப்படின்னா உணவு சீக்கிரம் செரிச்சிடுமாம்மா, அந்த உணவோட இருக்கிற சத்தெல்லாம் உடம்புக்கு ஏறாது. அதனால் பழம் சாப்பிட்டு தான் சாப்பாடே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அது எந்த விதத்துலையும் தெரில. சரி ஓகே, எனக்கு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன் ஃபைனலாக. இந்த கையில் தொடாத, அதை அள்ளிட்டு இறைக்கா திங்கணும். மெதுவா இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிக்கணும். கொஞ்சமாக அல்றா, சட்டையெல்லாம் இழுக்கிட்டு அதில் இழுக்கணும். நல்லா இருக்குதா? இந்த அவனை சொல்லிட்டு இருக்கிறாரப்பா, எனக்கு சொல்கிறாங்க நினச்சிடாதீங்க. ஜூம் பண்ணிக்காம அவனை. மக்களே சரி ஓகே, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் சாப்பிட்டு ஃபைனலாக அந்த சூப்பு குடிப்பேன். முடிஞ்ச அளவுக்கு மக்கள் வாழலையில் சாப்பிடுங்க. வாழலை கிடச்சா வாழலையில் சாப்பிடுங்க. இந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் கொடுக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ஹோட்டலுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. எல்லாருமே அப்படி பண்ணோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இலைக்கு மாறுவாங்க. அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் வருமானம் குறைய போகிறதில்ல. என்ன ஒரு சாப்பாடுக்கு ஒரு 2 ரூபா சேர்த்து வருது, அவ்வளோதான். நான் உண்மையுமே போன சம்டைம்லாம் கடுப்பாகி போயிருங்க. அந்த பிளாஸ்டிக்கில் சாப்பிட்றனால நமக்கு மைண்டே ஒத்து வராது. இலையில சாப்பிட்டோம்னாலே அது ஒரு திருப்தி மக்கள்ஸ், அது வேறு மாதிரி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இலையில சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹோட்டல் சைடு போய் பிளாஸ்டிக்கில் மேலே பேப்பர் வச்சு கொடுக்குறாங்களா, அது போய் சாப்பிடாதீங்க. சரி ஓகே மக்களே, வீடியோவின் நிறைய பகுதிக்கு வந்து விட்டோம். ஜம்முன்னு சாப்பிட்டு கும்முன்னு இங்கே வாருங்க மக்கள், வேப்ப மரத்து நெவில் ஜம்முன்னு கட்டில் போட்டாச்சு. ஜாலியாக அடிக்கிற காற்று சத்தியமாக ஏசி காற்றே தோற்று போயிடும். அப்படிங்க பாருங்க பின்னாடி இலையில அந்த ஆடுறது தெரியுதா, அப்படியே ஜில்லு 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 ஜில்லு. ஐயோ உண்மையாக இது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியல. அப்படியே சாப்பிட்ட அந்த உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த சாப்பிட்ட மயக்கத்தில் இந்த மாதிரி காலங்காத்தால் குழுன்னு உட்காந்துருக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. படுத்த ஜம்முன்னு தூங்கலாம், ஆனால் சாப்பிட்டோன்னே படுக்கக்கூடாது. ரெண்டாவது படுக்கிறக்கு நேரம் இல்லை. பக்கம் வந்து எடிட் பண்ண, அந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு வேறு ஷூட்டு கிளம்போணும் இன்றைக்கி. சரி ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பேர் சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களை சில பேருக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நான் வீட்டில் நடக்கக்கூடிய, நான் ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்களையும், சில நம்ம வீடு ஹோம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பேர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு உங்கள் கேசல் டபா செய்யும் உங்கள் தவன் பாய். ஓகே.